வணக்கம். வணக்கம். அருண், வாங்க. ஹாய் பாய்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுது. மேட்ரை சூரி சார் கிட்ட சொல்றேன். உங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவர் தீர்த்து வச்சிருவாரு. உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கோங்க ஐயா. சூரி பாத்துக்குவாரு. நீங்க போயிட்டு வாங்க. சார், சூரியனை பார்க்கணுமா? உட்காருங்க. வணக்கம். வணக்கம். என்ன பிரச்சனை? என் பொண்ணு இங்கே தான் காலேஜில் படிக்கிறா. ரொம்ப நல்லா படிப்பா. எப்போவுமே கிளாஸில் அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க். கொஞ்ச நாள் அவள் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வர்றா. என்னாச்சுன்னு கேட்கலான்னு நானே காலேஜுக்கு போனேன். அவள் கிளாஸ் ரூமுக்கே வர்றதில்லைன்னு சொன்னாங்க. காலேஜுக்கு பின்னாடி சில பெரிய இடத்து பசங்க என் பொண்ணுக்கு போதை மருந்தை பழக்கப்படுத்தி என் கண்ணு முன்னாடி என் பொண்ணுகிட்ட ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க சார். அதை தட்டி கேட்டதுக்கு என்னை அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க சார். என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதே அநியாயம் தான் நடக்குது. சூரி சார் மனசு வச்சா இந்த அநியாயத்தை தடுக்க முடியும் தான் இங்கே வந்தேன் சார். ஒரு தடவை சூரி சாரை காலேஜ் வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த விஷயத்துக்கு சிங்கம் தேவையில்லை. புலி அனுப்புற தைரியமா போயிட்டு வாங்க. ஒரு தடவை ப்ளீஸ், எனக்கு வேணும், கொடு ப்ளீஸ். நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஒரே ஒரு தடவை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. போங்கடா. சூரியன் இருக்கிற பிளேஸ்ல இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்க கூடாது. எங்க அண்ணன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு டான். ஏயா இது என்ன நியாயம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம், பணத்தை முழுசா கட்டிட்டோம். இப்ப திடீர்னு மும்பைல ஒருத்த வந்து பிளாட் ஆக்கிரமிச்சுக்கிட்டான்னு சொன்னா நாங்க என்ன செய்ய சொல்றீங்க? உங்களுக்காக பேசினா அந்த பாவி ஏன் உயிர் எடுத்துருவான்? மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் மும்பைல பெரிய ரவுடியா. அவனுக்கு அரசியல்வாதிகிட்டையும் போலீஸ்கிட்டையும் செல்வாக்கு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் மும்பைல ஒரே நேரத்தில் 25 பேரை கொலை பண்ணியிருக்கான். எனக்கும் குடும்பம் குழந்தைங்க இருக்குங்க, என்னால் அவனை எதிர்க்க முடியாதுங்க. உங்களை யாருக்காவது அவனை எதிர்க்கிற தைரியம் இருக்கா? அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? தைரியம் இருக்கிறவங்க வாங்க, வந்து கேளுங்க. வாங்க, நாம போய் கேட்போம். வாங்க. ஏதோ பேசணுமா? அதான் தம்பி, இது அநியாயம் தம்பி. 60 வருஷம் வாய வைத்த கட்டி சேர்த்த பணத்துல வாங்கின இடத்த நீங்க இப்படி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. செஞ்சா தம்பி எங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்கப்பா. அப்படித்தான் செய்வோம். என்ன செய்வ? எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லுவேன். யாருக்கிட்ட போய் சொல்ல போற?
போலீஸ்கிட்டே சொல்ல போறியா பெருசு? ஆ இந்தா இந்தா சொல்லு. ஆ பெருசு மிரண்டுடுச்சு. நான் அப்புறமா பேசுகிறேன், ஃபோனை வை. இல்லை உங்கள் ஊர் மினிஸ்டருக்கு ஃபோன் போடுறேன், பேசுறியா? ம் பேசு. பெருசுக்கு பேச்சு வரா பேரிஞ்சு போய் நிற்குது. நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். வேற யாருக்கிட்ட போய் சொல்ல போற? போலீஸ் கிட்டயோ மினிஸ்டர் கிட்டயோ போய் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லுவேன். வேற யாருக்கிட்ட போய் சொல்ல போற? எனக்கு டேய் அடிங்கடா, அடிங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். பாவீங்களா, இப்படி அநியாயம் பண்றீங்களே, நல்லா இருப்பீங்களா? எங்கேயோ இருந்து வந்து இங்க அநியாயம் பண்றீங்களே, அடிங்கடா. உங்க சாவு இங்கதான். இந்த சத்தம் எங்க கேட்கணுமோ அங்க கேட்கட்டும்டா. கிளவி எங்க தள்ளி விடுறா. நீ போடுற சத்தம் யாருக்கோ கேட்குன்னு சொன்னியே, யாருக்குடி? யாருன்னு சொல்லு. சொல்லு கிளட்டு முண்ட. டேய், எங்க சூரிக்குடா. சூரிக்கா? ஆமாடா, சூரியனை போல கிளம்பி இருப்பாருடா எங்க சூரி. எங்களை போல ஏழைப்பாடுங்களுக்கு தெய்வம், உங்களை போல ரவணிங்களுக்கு எவன். பாசம் வச்சா உயிரை கொடுப்பாரு, மோசம் செஞ்சா உயிரை எடுப்பாரு. டேய், நல்லவங்களுக்கு நல்லவரு, கெட்டவங்களுக்கு டான். சூரியனை வந்துட்டாரு. இப்ப ரவுடிங்களுக்கு தூள் பறக்க போகுது. அஞ்சு நிமிஷம் டைம் தரு, மரியாதையா இங்க இருந்து போ. என்னது போகணுமா? ஏய் ஏன்டா அவசரப்படுறீங்க? பொறுங்கடா, பொறுங்க. டேய் சூரி, உன் பவர் ரொம்ப சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். முடியலன்னா என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். சரி சரி, மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். கீழே உட்காரு. கீழே உட்காருன்னு சொன்னல. மும்பைக்காரன் எப்பவும் மேலதான் இருக்கணும். தமிழை என்னைக்கும் தரையில தான் இருக்கணும். உட்கார்றா. தமிழன் உக்காந்த உன்னை தன்னால எந்திரிச்சு நிக்கிற பாரு, அதான் தமிழனோட பவர். உக்காரி. ஏய், அதிகமா பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நேரா பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பிளேஸை விட்டு நீயும் போக மாட்ட, உன்னை இங்க விட்டு நானும் போக மாட்டேன். மும்பைக்காரன்னு பெருசா பீத்திக்கிற. மும்பையோட பவர் என்னன்னு நீ காட்டு, தமிழனோட பவர் என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். ஹேண்ட் டு ஹேண்ட் மோதி பார்க்கலாமா? உடம்புல தெம்பு இருக்கா? ரிலாக்ஸ் பாய்ஸ்.
Finish. ஏய், இதாண்டா தமிழனோட பவர். தமிழ மேலேயோ தமிழ் மண்ணு மேலேயோ கைய வைக்கணும்னு நினைச்சா இதாண்டா நடக்கும். பாய்ஸ், பயந்து போயிருக்கிற மும்பைக்காரங்களுக்கு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்பி வைங்க. பெரியவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க.